கூத்தாடும் அமுதே என்றோ அடியே நான். வணக்கம் பாட்டி. அடடா வாங்க தம்பி வாங்க. என்ன அதுக்குள்ளே வீடு கிடைச்சிச்சு? நான் உங்களுக்கு வேற வீடு பார்க்க போறதில்ல பாட்டி. என்ன இனிமே நீங்க இந்த வீட்டுல தான் தங்க போறீங்க. என்னப்பா சொல்ற? கொஞ்சம் எந்திரிச்சு வெளியே வர்றீங்களா? அது என்னன்னு பாத்தீங்களா? என்னப்பா அதெல்லாம்? அன்னைக்கு நீங்க பாத்திரமெல்லாம் வித்துதான் எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னு நான் மேனேஜர்கிட்ட சொன்னேன். மேனேஜர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. உடனே இந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டுவான்னு சொன்னாரு. நான் அந்த 300 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துடலாம். ஆனா பழைய பாத்திரங்களை திருப்பி கொடுக்க முடியுமா? அதனால கூட ஒரு 700 ரூபாய் போட்டு மொத்தமா 1000 ரூபாய்க்கு புதுசா பாத்திரங்களை வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுத்து வைங்க. வேண்டாம் தம்பி, பானு வந்தா இந்த கோச்சிப்பா. என்ன பாட்டி, நான் வெளியாளா என்ன? நான் இந்த வீட்டு மனுஷ மாதிரி. ப்ளீஸ். இல்ல தம்பி, பானு கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு. பாட்டி, பானு வந்தா நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் எடுத்து வைங்க பாட்டி. இதுவரையில வாழ்க்கையில நாங்க மத்தவங்களுக்கு தான் உதவியா இருந்திருக்கோம். ஆனா இப்போ முதல்ல பாட்டி ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு. போங்க போங்க. ஓம் சாந்தி. வீட்டுக்கு உரமுறை வந்திருக்கு, போயிட்டு அப்புறமா வா. போங்கிறேன். இந்த பாட்டிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. எப்ப பார்த்தாலும் கதவு திறந்து போட்டுட்டு எங்கதான் ஊர் சுத்த போகுதோ. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் இங்க உள்ள என்ன பார்த்தேன் ஏது பார்த்தேங்கிறத வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஓகே? ஷட் அப். நீங்க ஒரு மனசாட்சி இருக்கிற ஆம்பளையா இருந்தா நான் கதவை தாப்பா போடும் போதே பேசிருக்கணும். இல்ல நான் சாரி அவுக்கும் போதாவது பேசிக்கணும். அட்லீஸ்ட் ஜாக்கெட்டை கழட்டும் போதாவது பேசிருக்கணும். ஆனா நான் பிராவை கழட்டுற வரைக்கும் உங்களுக்கு பேசணுங்கிற உணர்ச்சியே வரல. இல்ல? நோ நோ. நீங்க ஜாக்கெட் கழட்டும் போதே நான் சத்தம் போட்டேன். பாருங்க, இன்னும் ஜாக்கெட்டே கழட்டல. இப்ப இவ்வளவு பேசுறீங்கல்ல, இது ஆரம்பத்திலே பேசுறதுக்கு என்ன? ஆரம்பத்திலேயே பேசலாம்னு தான் நினைச்சேன். ஆனா உங்க அழகு என்ன ஊமையாக்கிருச்சு. கடைசி வரைக்கும் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என் மனசாட்சி என்ன தட்டி எழுப்பிருச்சு. இன்னும் யதார்த்தமா சொல்லணும்னா ஒரு சராசரி பர்சனாலிட்டியா இருந்தா முதலே சத்தம் போட்டிருப்பேன். ஆனா இது வரைக்கும் சந்திக்காத ஒரு பர்சனாலிட்டி. அதான் சைலண்டா இருந்துட்டேன். சிரிக்கிறீங்க சிரிக்கிறீங்க சிரிச்சிட்டீங்க சிரிச்சிட்டீங்க. என்னது? பரவாயில்லைங்க. ஐயோ கைய விடுங்க. நீங்க வெக்கப்படுறீங்க. ஐயோ இல்ல பரவாயில்ல, இருக்கு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. டேய், ஏன்டா அவ்வளவு நேரம்? ஏன்டா புதுசா கல்யாணம் பண்ணவன் வீட்டுல உனக்கா ஒரு பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருப்பாளேன்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? 5 மணிக்கு ஆபீஸ் முடியுது, 11 மணி வரையில எங்கடா சுத்திட்டு வர்ற? காலையில சொல்லிட்டு தான் போனாரு. ஆபீஸ்ல ஓவர் டைம் இருக்கு, கொஞ்சம் லேட்டா தான் வருவேன்னு. ஆமா, ஆபீஸ்ல ஓவர் டைம் இருந்தது. 5-6 குழந்தை குட்டிகள் ஆகி போச்சு. நேரத்தோட வீட்டுக்கு வந்தா குடும்ப பரம் அதிகாயிடும் பாரு. பேசலாம் பாரு பேச்சு. ஏன்டா கல்யாணமாயி 3 மாசம் ஆகல, அதுக்குள்ள என்னடா ஓவர் டைம் வேண்டி இருக்கு? இத பாருங்கன்னு, ஓவர் டைம்ல நம்மளுக்கு வேண்டாம். நாளைல இருந்து நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேரு. உங்க ஐயனெல்லாம் என்ன கல்யாணம் கட்டின காலத்துல பகல் நேரத்திலே வேலைக்கு போக மாட்டாரு. வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வருவாரு. அவ்வளவு பெரிய யானுங்க. மாமா, என்ன? பாத்ரூம்ல டவல் ஜட்டி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பின்னாடி பக்கமா போய் குளிச்சிட்டு உள்ள வாங்க. குளிக்கிறதா? காலையில தானே குளிச்சா, அப்புறம் இந்நேரத்துல என்ன? அப்படியாவது வெயில் காலமா இருந்தாலும் பரவாயில்ல. சொல்லு. உள்ள சாமி படம் எல்லாம் வச்சிருக்கு. இவ்வளவு லேட்டா வேற வந்திருக்கீங்க, அதனால தான் சொன்னேன். புரிஞ்சுக்குங்க. என்னத்தை புரிஞ்சுக்கிறது? நீ நினைக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. லேட்டுன்னா சும்மா லேட்டு.
குளிக்கிற அளவுக்கு இன்னும் பேச்சுவார்த்தை அவ்வளவுதான் இருக்கு. 31 32 33 34 35 36 37 38 39. 40. வாங்க உட்காருங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல குளிச்சிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல ஒண்ணும் அவசரம் இல்ல, நிதானமா பண்ணு. ஆ, பண்ணு பண்ணு. 41 42. ஏம்பானு, ஆ நீ எப்போ இப்படித்தான் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுவியா? பர்சனாலிட்டிக்காக இல்லைனாலும் உடம்பு ஆரோக்கியத்துக்காவது டெய்லி ஒரு 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்பதான் டே ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். காலையில கொஞ்சம் வேலை இருந்தது, முடியல. அதுக்காக தான் இப்ப பண்றேன். ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணலாமே? 50 ஃபினிஷ் ஆயிடுச்சு, போறோம். நான் 2 மினிட்ஸ்ல குளிச்சிட்டு வந்துடுறேன். சாரி, உங்களுக்கு தனியா இருக்க போர் அடிக்கும். நான் டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு போறேன். நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பாணம். என்ன 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 என்னப்பா? பாம்பா? இங்க பாம்பெல்லாம் ஒண்ணு இல்லையாமா? அது பாச்சி இல்லம்மா, கரப்பாம்பூச்சி. சரியா போச்சு, இதுக்கு போய் இந்த பயம் பயக்கிறிய. ஆம்பளை கரப்பாம்பூச்சி. இனி ஒண்ணு இல்ல, போய் குளி. ஒன்ன போல தோள தொட்டு பின்னி கொள்ளுதோ கட்டில் போட்டதும் தெரிஞ்சுக்கணும், கொல்ல பக்கம் ஒதுங்கிட புரிஞ்சுக்கணும். நில காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமந்திடும் வாழும். தண்ணீர் கேட்கும் நேர் கண்டே தாகம் தணிஞ்சதா கொட்டி கிடக்குது ஊரளவு, இதில் வெட்டி எடுத்தது ஓரளவு. டேய் டேய் மதன், சத்தம் இல்லாம ஓடுற பாத்தியா? இது உனக்கே நியாயமா இருக்கா? ஓட சமாதானப்படுத்துற. சாரி. உங்களை நம்புறேன். நீ எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட நான் கண்ட்ரோலா தான் இருந்தேன். இந்த கரப்பாம்பூச்சிக்கு அப்புறம் தான். இப்ப நடந்தது தப்புன்னா
அதுல எனக்கும் பங்குண்டு. Take it easy. ஒரு நிமிஷம். வாங்க. எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் ராத்திரி வரும். ஆனா எனக்கு முதல் ராத்திரிக்கு அப்புறம் கல்யாணம் வரும்னு நினைச்சுக்கிறேன். தெய்வத்தின் சாட்சியா புருஷங்கிற ஸ்தானத்தோட இந்த குங்குமத்தை எடுத்து என் நெத்தியில வைங்க. டேய் துரோகி, அவ்வளவு தைரியமா உனக்கு? என்ன மன்னிச்சிரு. நான் தான் அப்போவே மன்னிச்சிட்டேனே. குங்குமத்தை வைங்க. வேண்டாம், பம்பாத. செய்யறதெல்லாம் செஞ்சாச்சு. மரியாதை உண்மை ஒத்துக்கோ. பம்பாம சொல்றா. நான் யதார்த்தமா ஒரு உண்மையை சொல்றேன். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாமானே? ஐயோ, ஏப்பா, என்னாச்சு? என் பேத்தியா அழுறா. என்ன பண்ண சொல்லுப்பா. அது இல்ல, சொல்லுப்பா, நீ என்ன பண்ண? கரப்பாம்பூச்சி கடிச்சிருச்சு. நான் போய் டாக்டர் கூப்பிட்டு வரேன். கற்பம்பூச்சா? கற்பம்பூச்சா? பாப்பா, ஸ்கூட்டர் போயிடுச்சு. ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆன சத்தமே கேட்கலையே. இல்ல இல்ல, உண்மையிலேயே தம்பி மிரண்டுடுச்சு. ஸ்கூட்டர் தள்ளிக்கிட்டே போயிடுச்சு. ஏய், ஆ? இதெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு சீக்கிரமா நம்ம சமாச்சாரத்தை கொண்டா. ம். ஏய், என்னடி ஒரு டம்ளர் தான் இருக்கு? எனக்கு வேணாம். என்னாச்சு உனக்கு? எங்க பாப்பா, நானும் உங்ககிட்ட 5-6 வருஷமா வேலை பார்க்கறேன். இந்த வீட்டுல அப்பப்ப ஆளுதான் மாறிக்கிட்டு இருக்காங்க. என் சம்பளம் மட்டும் இன்னும் அப்படியே இருக்கு. பைத்தியம் மாதிரி உளராத. எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் கிடையாது. உனக்கு என்னை விட்டா வேற யாரும் கிடையாது. நான் சம்பாதிக்கிறதுல வேற யாருக்கு கொடுக்க போறேன்? அது சரி, கொடுக்கறது சீக்கிரமா கொடுத்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆமா, இந்த தம்பி இந்த ஓட்டம் ஓடுதே, மறுபடி திரும்பி வருமா? வந்த ஆளுக்கு இதுதான் முதல் அனுபவம்னு நினைக்கிறேன். அதனால நிச்சயமா நாம இழுத்த இழுப்புக்கு வருவார்.